வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அது எதுக்காக மூச்சு விடுறோம்? எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் கண்டினியூஸாக எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜினா சக்தி தேவைப்படும். இது எப்படி வருதுன்னா, முழுக்க முழுக்க ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் அட் செல் லெவல். ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் எந்தெந்த பொருளோட சேருதோ அது வழியாக தான் எனர்ஜி உண்டாகுது. ஸோ ஆக்சிடேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல். திஸ் அக்கர்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ தெர் இஸ் அ கண்டினியூஸ் நீட் ஆஃப் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ அட்மாஸ்பியர், அதாவது வெளிமண்டல காற்று மண்டலத்தில் நம்ம ஆக்சிஜன் நிறைய உள்ளே எடுக்கிறோம். எடுத்துட்டு அது கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பார்ப்போம். Types of respiratory organs. Aerobic respiration and anaerobic respiration. Aerobic respiration நம்ம எல்லா அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் அதெல்லாம். anaerobic respiration ஆதி காலத்தில் தொடங்குது. அதான் ரொம்ப ப்ரிமிட்டிவ், ரொம்ப பழைய காலத்தில் உருவானது. சில ஈஸ்ட் அது வழியாக தான் மூச்சு விடுது. அது இல்லாமல் என்னென்னங்கிறது அடுத்து பார்ப்போம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்றுல ஆக்சிஜன் இருக்குது. Oxygen used for respiration, அதான் aerobic. Oxygen, if it's used for respiration, it is called as aerobic respiration. The organism undergoes the process are called as aerobes. So எல்லா ஆர்கானிசமோட பேர் aerobes. So human being aerobes அப்படின்னு போட்டோம்னா yes, true போடணும். Human being anaerobes போட்டோம்னா it is false. And the term breathing and respiration is not the same. Breathing is the first step of respiration and is a physical process. நம்ம மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு வெளியில் இடுறது தான் breathing. அதே சமயத்தில் respiration is a biochemical process involving exchange of gases and oxidation of the food. ஸோ ரெஸ்பிரேஷனில் அந்த பயோகெமிக்கலாக ஆக்சிஜன் ரத்தத்தில் போகிறது. அப்புறம் உணவு எங்கள் செல்ஸுக்கு வருது இல்லையா, மசில்ஸ்லாம் வரும். அதை ஆக்சிடேஷன் பண்ணுறது தான் ரெஸ்பிரேஷன். Inspiration is an active process of breathing, while expiration is the passive process of breathing. So நம்ம 4 term பார்த்துருக்கோம். breathingனா என்னன்னு பார்த்துருக்கோம், respiration என்னன்னு பார்த்துருக்கோம், inspiration என்னன்னு பார்த்துருக்கோம், expiration என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ 4 நமக்கு கண்ணு மூடி பார்த்தா ஒன்று மாதிரி தெரியும். ரெஸ்பிரேஷன்னா நீங்கள் கிளீனாக அதை பாருங்கள். அது இட் இன்வால்வ்ஸ் பயோகெமிக்கல் சேஞ்சஸ். ரத்தத்திலிருந்து ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ளே போகிறது. செல் லெவலில் அந்த ஆக்சிஜன் உணவோடு சேர்ந்து குளுக்கோஸோ இல்லை அமினோ ஆசிட்ஸ் அதுங்களோட சேர்ந்து அது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் ரெஸ்பிரேஷன். ப்ரீதிங் வெறும் மூச்சு விடுறது மாத்திரம்தான். இன்ஸ்பிரேஷன் ஆக்டிவாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா, அது. எக்ஸ்பிரேஷன் அதுவாக வெளியில் காற்று போகுது, அது எக்ஸ்பிரேஷன். ஸோ இதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்து பழையங்காலத்து ரெஸ்பிரேஷனை பார்ப்போம். அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். இது பழையங்காலத்து அனிமல் தானே. நம்ம தவளை இருக்கு இல்லையா, தவளை கொஞ்ச நாள் அது கும்பகர்ணம் மாதிரி தூங்க போயிடும். இட் இஸ் கால்ட் அஸ் ஹைபர்னேஷன். அது ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கும், சாப்பிடாது இதுவாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த டயத்தில் அதோட தோல்ல இருந்து ரெஸ்பிரேஷன் வருது, அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். 100% குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். அண்ட் சில கடல் பாம்புகளும் அந்த 20% ரெஸ்பிரேஷன் ஸ்கின் வழியாக வரும். அது இல்லாமல் ஈஸ்ட் நம்ம தயிரை இது பண்ணது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்ட். ஸோ அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மாலிகுல் ஆக்சிஜன் இன் த சைட்டோபிளாசம். ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் வருதான். அண்ட் இஸ் கால்ட் அஸ் ஃபெர்மெண்டேஷன். நம்ம இட்லி புளி வைக்கிறோம் இல்லையா, அந்த புளிப்பு உண்டாகுதுல, தட் இஸ் கால்ட் ஃபெர்மெண்டேஷன். அது ஈஸ்ட்னால தான் அது உருவாகுது. அந்த இது எப்படி வருதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் உருவாகுது. இட் ஈல்ஸ் ஒன்லி அபவுட் 5% ஆஃப் த ஃபுட் எனர்ஜி. த ஆர்கானிசம் அண்டர்கோஸ் த ப்ராசஸ் ஆர் கால்ட் அஸ் அனேரோப்ஸ். எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஆக்சிடைசஸ் குளுக்கோஸ் டு எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. மதுபானங்கள் எல்லாமே இதில் தான் வருது. நம்ம ஆல்கஹால் சொல்கிறோம் இல்லையா, பீரு, மற்றபடி வைனு, இதுங்க எல்லாமே இந்த ஈஸ்ட்னால தான் அந்த குளுக்கோஸை
ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணுது. அதான் இட் இஸ் கால்ட் அஸ் anaerobic respiration. அப்புறம் ரெஸ்பிரேஷன் இஸ் அ கேட்டபாலிக் ப்ராசஸ். அனபாலிக் கேட்டபாலிக் ரெண்டு இருக்கு. கேட்டபாலிக் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அனபாலிக் வரும்போது ரெண்டையும் உங்களுக்கு பார்த்து சொல்லித்தரேன். இட் பிரேக்ஸ் டவுன் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அண்ட் ரிலீசஸ் தேர் பாண்ட் எனர்ஜி. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அக்கர்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் at all times by their respiratory organs. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இந்த அனிமல்ஸ். ஸோ இந்த மூச்சு விடுறதுக்கு என்னென்னலாம் ஆர்கன்ஸ் வந்து இயற்கை படைச்சிருக்கு, நம்ம கடவுள் என்ன படைச்சிருக்கிறாரு, இல்லை சின்ன சின்ன மிருகங்களிலிருந்து நம்ம மீன் மனிதர் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் have evolved different mechanism of breathing for the exchange of oxygen. Lower animals like sponge, கடல்ல இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அது platyhelminthes and free living roundworms exchange oxygen by simple diffusion. ஆக்சிஜன் அப்படியே நேராக அது பாட்டு உடம்புக்குள்ளே போகும், கார்பன் டை ஆக்சைடு நேராக வெளியில் போயிடும். earthworm respires through cuticle and insects have spiracles. ஸோ எர்த்வம்க்கு வந்து மூச்சு விடுறதுக்காக கியூட்டிக்கல்ங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம எர்த்வம் படிக்கும்போது அது படிச்சிருப்பீங்க. அதே போல் பூச்சியில் வந்து ஸ்பைரக்கல்ஸுங்கிறது. ஸ்பெஷல் வாஸ்குலரைஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் கில்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலாசஸ். மீன் அதுங்கெல்லாம் வரதான் அது இது. The highly vascularized bag called lungs are used by the terrestrial form of the exchange of gas. Reptiles la, birds la, mammals la, அதில் எல்லாத்தையும் வந்து லங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மனிதர்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்ப்போம். ஹியூமன் பீயிங் இப்போ இந்த கொரோனா காலத்தில் லங்ஸ் தான் மெயினாக அஃபெக்ட் ஆச்சு இல்லையா. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த லங்ஸை பற்றி இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மே பி டிவைடட் இன்டு டூ மேஜர் காம்பனன்ட்ஸ். ஒன்று conduction of gases and respiration, conduction of gases and respiration or exchange of gases. So conduction of gases வந்து ரத்தத்தில் இதில் வெளியில இருந்து ஆக்சிஜன் உள்ளே வந்து ரத்தத்துக்குள்ளே போகிறது, அது பின்னாடி செல்ஸ் வரைக்கும் போகிறது. இது எல்லாமே கண்டக்ஷன் ஆஃப் கேசஸ். ரெஸ்பிரேஷன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஓகே, ஸோ கண்டக்ஷன் ஆஃப் கேசஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் த பேசேஜ் ஆஃப் ஏர் டு த alveoli and returns from lung to the exterior. That's conduction of gases. This portion clears air by removing foreign particles, humidifies it and also brings it to body temperature. In this part, gaseous exchange does not take place. It is also called dead air space. It starts from the external nostril up to the terminal bronchiole. ஸோ என்னென்னலாம் பார்ப்போம். மூக்குலேருந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், மூக்கு அந்த துவாரம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் தான் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில். தெர் இஸ் அ பேர் ஆஃப் ஸ்லிட்ஸ் அட் த லோவர் எண்ட் ஆஃப் த நோஸ் விச் ஓப்பன்ஸ் இன் டு த நேசல் சேம்பர் த்ரூ த நேசல் பேசேஜ். நேசல் சேம்பர் தான் பேர் ஆஃப் பேசேஜ் located at the back of the nostril just above the mouth cavity. Nasal septum is a median partition that separates the two chambers. Each chamber has three regions: vestibular, respiratory and olfactory. The chambers has special pseudostratified ciliated epithelium by which air is filtered and moistened. Moistened mucus cells. Internal nares. These are the posterior opening of nasal chambers that leads into the nasopharynx. Nasopharynx வந்து it is the upper part of the pharynx. Pharynxக்கு மேல into which internal nares opens. Larynx வந்து it is the upper part of the trachea. It allows the air to pass into the lungs. Nasopharynx opens through glottis of larynx into trachea. Glottis is a slit-like aperture that remains open except during swallowing. The glottis bears a leaf-like cartilaginous flap, the epiglottis at its anterior region. It closes the glottis to check the entry of food during swallowing. Larynx helps in the sound production and hence called
sound box. Larynx is often called Adam's apple. Larynx வந்து இன்னொரு பேர் வந்து அதுக்கு வந்து Adam's apple and is more prominent in men than in the women. Next, trachea. It is a thin-walled tube about 11 centimeters long and 2 centimeters wide. It extends up to the mid-thoracic cavity. It passes the air to the alveoli, primary and secondary bronchi. At the level of the fifth thoracic vertebra, the trachea divides into two tubes, right and left primary bronchi. Each bronchi further divides into secondary bronchi. The secondary bronchi subdivides into smaller tertiary bronchi, which is further divided into still smaller bronchioles. The small terminal bronchioles give off a number of thin, irregular walled, one-celled, thick, vascular bag-like structure called lung alveoli. So மேலிருந்து பார்த்துட்டோம். So ட்ரக்கியாலேருந்து primary bronchio, அப்புறம் secondary bronchi divides into smaller tertiary bronchi, அதிலிருந்து into smaller bronchioles, அதிலிருந்து lung alveoli. Lung alveoli வந்து one cell thick minute மெலிச மெம்பரேனோட சின்ன இதுவாக இருக்கும். அதில் வந்து ரத்தம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாஸ்குலர் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அதில் தான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட வேலை இது எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. Wall of the trachea, bronchi and bronchioles is composed of fibromuscular tissue and is lined by pseudostratified ciliated columnar epithelium rich in mucus secreting cells. Cartilaginous ring supports the walls of the trachea and the bronchi to prevent their collapse. Each terminals bronchioles give rise to a number of thin, irregular walled and vascularized bag-like structure called alveoli. The branching network of bronchi, bronchioles and alveoli form the lungs. நம்ம இதை வந்து ஹியூமன் பீயிங்கோட நுரையீரலை பார்க்க முடியலன்னா கூட நம்ம வந்து ஆட்டோட நுரையீரல் பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஆடோட அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டக்ஷன் ஆஃப் கேஸஸ் படிச்சிட்டோம். இப்போ ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வெறும் காற்று மாத்திரம் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை இல்லையா. அதோட முக்கியமான தேவை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இருக்கணும். அந்த alveoli and their ducts form the part of the respiratory system. It is the site of actual diffusion of oxygen and carbon dioxide between blood and the atmospheric air. The diffusion வார்த்தைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டிவாக ஆக்சிஜன் உள்ளே போகிறது கிடையாது. டிஃப்யூஷன் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டிவாக நம்ம வந்து ஆக்சிஜன் உள்ளே இழுக்கிறது கிடையாது. நம்ம காற்று உள்ளே போகும்போது சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆக்சிஜன் வந்து ரத்த ஓட்டத்துக்குள்ளே போகுது. ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது. The branching network of bronchi and bronchioles and the alveoli comprises the lung, which provide the surface for exchange of gases in humans. இந்த படம் எக்ஸலண்ட்டாக அதை வந்து டிஃபைன் பண்ணும். அப்படி கேர்ஃபுல்லாக அதை படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். லங்ஸ். ஸோ ஹியூமன் ஹேவ் two lungs, one at right and the other at left side in the chest. These are triangular bag that constitutes the respiratory organ and are site for gaseous exchange. They lie in the thoracic cavity on the side of the heart. It is an anatomically airtight chamber. The thoracic cavity is enclosed dorsally by thoracic vertebrae, laterally by the ribs, ventrally by the sternum. டார்சலினா முதுகு பக்கம், அங்கே வந்து வெர்டிபிரா இருக்கும். சைடில் லேட்ரலி தான் சைடில் அங்கே வந்து ரிப்ஸ் விலா எலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது. அப்புறம் முன்னாடி இருக்கிறது வந்து ஸ்டர்னம். ஸ்டர்னம் தான் இந்த நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி கட் பண்ணுறோம் சொல்லி அந்த இது. அண்ட் க்ளோஸ்ட் பிலோ பை அ
dome-shaped diaphragm. ஸோ வயிறுக்கும் செஸ்ட்டுக்கும் செப்பரேட் பண்ணுறது டயஃப்ரம். டயஃப்ரம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த இடத்துல வந்து அந்த கொஞ்சம் இது வந்து ஆக்சிஜன் உள்ளே போகிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளில போகிறதுக்கு யூஸ் ஆகுது. The arrangement of the lungs is such that any change of the volume of thoracic cavity will be manifested in the pulmonary cavity. This arrangement is necessary for breathing as the pulmonary volume cannot be altered directly. Each lung is enclosed by two membranes called the pleura, layers of the peritoneum of the thorax. The inner membrane called the visceral pleuron, which is firmly bound to the surface of the lungs. The outer membrane called parietal pleuron is held to the thoracic wall and diaphragm by connective tissues. Pleural cavity is a very narrow space that exists between the two pleura. It contains the pleural fluid secreted by the pleura for the reducing friction on the lung surface. ஸோ ரெண்டு மெம்பரேன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து போத் ஆர் கால்ட் அஸ் ப்ளூரா. இன்னர் மெம்பரேனோட பேர் வந்து விசரல் ப்ளூரான், அவுட்டர் மெம்பரேன் வந்து பெரைட்டல் ப்ளூரான். ரெண்டுக்கும் நடுவில் ஃப்ளூயிட் இருக்கும். அதான் இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. விசரல் ப்ளூரான் வந்து இன்னர் சைடு, அவுட்டர் வந்து பெரைட்டல். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த லங்ஸ். லங்ஸ் வந்து லெஃப்ட் எப்படி இருக்கும், ரைட் எப்படி இருக்கணும். லெஃப்ட் லங் வந்து 2 lobes இருக்கும், superior lobe and the inferior lobe, separated by a oblique fissure. It has a cardiac notch, a concave cavity. There is where the heart lies. It is longer and narrower than right lung. The right lung is bigger and has 3 lobes, superior lobe, middle lobe and inferior lobe, separated by horizontal fissure and oblique fissure. ஸோ இதான் வந்து ரைட் லங். ரைட் லங் இஸ் பிகர் அண்ட் 3 lobes இருக்கும், லெஃப்டில் 2 தான் இருக்கும். ஸோ எம்சிக்யூவில் எப்படி கேட்பாங்கன்னா, உதாரணத்துக்கு கார்டியாக் நாட்ச் போட்டுட்டு இட் இஸ் ப்ரெசன்ட் இந்த ரைட் லங்னு கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபால்ஸ். ஸோ இது நம்ம வந்து எக்ஸாமில் எழுதும் போது இந்த ஹோல் சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணுவோம். பட் இதில் வந்து இந்த ஐடியா மொத்தம் தான் மைண்டில் நின்னா போதும். அப்புறம் எவ்வளவு ஆல்வியோலை நம்ம உடம்புல இருக்கு, 2 லங்லையும் சேர்ந்து 300 மில்லியன். 300 மில்லியன்னா 300 மில்லியன் ஆல்வியோலை. குட்டியாக இந்த குட்டி பலூன் இருக்கு இல்லையா, அதுதான் ஆல்வியோலை. ஸோ 300 மில்லியன் ஆல்வியோலை இருக்கு. A film of lecithin lines the alveoli that lowers the surface tension. ஸோ அந்த லெசித்தின் இருக்குனால அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை லோவர் பண்ணுது. If the chest wall is pierced by a stab wound, நெஞ்சில் வந்து கத்தி ஏதாவது குத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளூரல் கேவிட்டியில் இருக்கிற ப்ரெஷர் இதுவாயிரும், குறைஞ்சிரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நியூமோதொராக்ஸ் வரும். அது வந்து உடனே இறந்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூட இருக்கலாம். உடனே அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக நம்ம வந்து அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்குள்ள இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, காற்று உள்ளே போகாமல் அது இதுவாயிரும். ஸோ நியூமோதொராக்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி அது உடனே இறந்து போகிற உள்ள சிச்சுவேஷன். இட் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி. ரைட் லங்குக்கும் லெஃப்ட் லங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்ப்போம். ரைட்டில் 3 lobes இருக்கும், அந்த மீடியன் பார்டர் இஸ் என்டையர். ரைட் வந்து ஃபுல் லங் இருக்கனால மீடியன் பார்டர் என்டையராக இருக்கும். லெஃப்டில் வந்து 2 lobes தான் இருக்கும், வித் ஆன்ட்ரோமீடியன் பார்டர் ஹேவிங் கார்டியாக் நாட்ச் இருக்கும். ஆன்ட்ரோமீடியனில் கார்டியாக் நாட்ச் இருக்கும். ரைட் லங்கில் இட் இஸ் லார்ஜர் அண்ட் ஹெவியர். லெஃப்ட் லங் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஏன்னா ஹார்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஸ்மாலர் அண்ட் லைட்டர். ரைட் லங் வந்து இட் இஸ் ஷார்ட்டர் பட் ப்ராடர் தேன் த லெஃப்ட் லங். லெஃப்ட் லங் வந்து லாங்காக இருக்கும் பட் நேரோவர் தேன் த ரைட் லங். இதான் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.